பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயம் அசுர பிரக்மயோகம். இதில் 28வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இதை அறியும் யோகியானவன் எதை பகவத்கீதை என்ன சொல்லுதோ அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது பகவானை சரணாகதி வந்துடும். இதை அறியும் யோகியானவன் வேதம் கேட்டேன்னா 4 ரிக்வேதங்கள், மகாபாரதம், ராமாயணம், நிறைய இந்து மதத்தில் வரைக்கும் எக்கச்சக்கமான வேதங்கள் இருக்குது. மற்ற மதத்தெலாம் குறை சொல்லலை, அதெல்லாம் ஒரு வேதம் என்ன சொல்லுவாங்க, பைபிள், குரான், இப்படி ஒன்று இருக்கும். ஆனால் இந்து மதத்தில் எக்கச்சக்கமான இருக்கும். ஆதாரமே நம்மளுக்கு அதாவது நம்ம மதத்தை குறை சொல்ல வரல, அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் இறைவன் ஒருவனே, நம்ம பகவான் தான் அவங்க பகவான், அவங்க பகவான் தான் நம்ம பகவான். அது எப்போ முடியும், முழுமையான ஞானம் அடைஞ்சு அது புரிஞ்சு சமமாகிடுது எல்லாமே. அப்போது இந்த வேதங்கள்லாம் படிக்க தேவையில்லை. அப்புறம் என்ன பண்ண தேவை, வேள்வி யாகம் செய்ய தேவையில்லை. வேள்வியிலேருந்து நிறைய இருக்குது யாகம். வேள்வினா அக்னி குண்டத்தை இது பண்ணி ஓமதேவிகள்லாம் போட்டு ஆப்பிள்லாம் பழங்கள்லாம் போட்டு அதுதான் அது மட்டும்தான் வேள்வின்றது கிடையாது. நம்ம மனசுனால் இறைவனை வேண்டி விரதம் இருந்தோம்னா அதுவே இறைவன் சாப்பிட்ற சாப்பாடை இறைவனை நினச்சிட்டு சாப்பிட்னா அதுவே ஒரு வேள்வி தான். இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் தவம் பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, இது எல்லாமே வேள்வியை சேர்ந்துடும். அப்புறம் தவம் உட்காந்து தவம் பண்ண தேவையில்லை. நிறைய தானங்களும் பண்ண தேவை. ஆனால் அதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. இது எல்லாத்தையும் தாண்டி உயர்ந்த நிலையில் நம்ம அடையுமா. இந்த பகவத்கீதை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் இது நான்கையும் தாண்டிடும். பகவத்கீதை ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா என்னது, வேதம் எல்லாம் என்னென்ன இருக்குது அண்ட சராசரத்தை அத்தனை வேதங்களும் படித்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், வேள்வி எல்லாம் எத்தனையோ வேள்வி பண்ணுறோம். இந்த யாகம் அந்த யாகம்னு சொல்லிட்டு அத்தனை யாகம் பண்ணதுக்கு சமமாயிரும். அதுக்கு அடுத்த தவம், கடுமையான தவம், விஸ்வாமித்திரர் மற்ற யார் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருடைய தவத்துக்கு நம்ம மேலே அதையும் தாண்டி போயிடுறோம். அப்புறம் தானம் கர்ணன் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பேர் என்னென்னமோ தானம்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்பேற்பட்ட தானத்தையும் தாண்டி ஆதியாம் பரநிலை அடைகிறான் பகவத்கீதை பக்தன். ஆதியாம் பரன் அடைகிறான்னு சொல்லி இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இதை நீங்கள் கேட்டிங்கன்னே நீங்களே உணர ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்து தான் ஸ்வீட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதில் உள்ளே போயிட்டு இது என்ன சொல்லுதோ அது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பார். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி நம்ம நோக்கி வருவார். நம்ம உட்காந்தே இடத்துல இருந்தால் என்னாக்கும், பேசு, அதாவது பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய பக்தனுக்கு தான் அவர் ஞானத்தை போடுவார் பிச்சை. அவர் பக்தனே இல்லாதவனுக்கு, அந்த தகுதி இல்லாதவனுக்கு, அவன் தண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறான், வேறு ஏதாவது பொருட்கணும் சுத்தணும்னு நினைக்கிறான், அவனுக்கு போய் அதை எப்படி கொடுக்க முடியும்? அவனுக்கு அதை கொடுத்துருவார். பாட்டில் கேட்குறான்னா இந்த பாட்டில் போ, வேறு எதாவது பண்ணிட்டு கேட்குறேன் அதெல்லாம் நிலம் கேட்குறான், நிலம் எது கேட்குறான் அதெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் பக்தி யார் போகணுன்னு கேட்குறானோ அவனுக்கு தான் அதை கொடுப்பார். அதுதான் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடு. இறைவன் நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுப்பார். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.